மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்பொழுது நடைபெறுகிறது. முதற்கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம் நகாஸ் வேலைகள் செப்பு தகட்டில் செய்யப்பட உள்ளன. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜா சில்பாலயா தொழிலகம் எஸ் ராஜகோபால் என்பவரிடம் 27 லட்சம் ரூபாய் பேசி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவுக்குள் வேலை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்பு தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டிரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் டிரஸ்டி ஹரிஹரி நமோ நாராயணா டிரஸ்டிகள் பிரேம்குமார் என்கிற புஷ்பராஜ், கண்ணபிரான், ராமதாஸ், மோகனசுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், பழனி என்கிற முருகையன், ரமேஷ் பாபு என்கிற வேலவன், மோகனசுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அங்கரக கைங்கரியம் விரைவில் இந்த பெருமாளுக்கு ஆனந்தமாக முடிய வேண்டும். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குள் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் 69,75,078 ரூபாய் செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்பராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாக்கீரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர்வெள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாத்துன மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி காவல்துறையினர் தற்போதிலிருந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார்.
ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின்தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறு ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரியகடை காவல் நிலையம் மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஷர்மிளா நேற்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு ஜோசப் பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறு தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 85% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் பாய் மாண்டவியாஜி அவர் பிரசன்ஸ்ல இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. நாங்கள் வர எலெக்ஷன்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய கைடன்ஸ் அண்ட் அவர் பண்ணிருக்க புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும், இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவ பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் இன்று காலை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்தவுடன் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மகளிர் மீனவ வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த பிரச்சனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவ வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவ வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். அன்னைக்கு தூண்டில் வலையில் போராட்டம் முதல்ல நின்றது நான் தான். இன்னைக்கு நான் தான் முதல்ல பார்த்தேன். நீங்க இந்த 2 நாள்ல இந்த வேலையை முடிச்சுக்கலாம் சொல்லுங்க.
முதல் ஆள யாரு ட்ரெண்டிங் வந்து நான் உட்கார்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஆதரவா இருக்கும். இன்னைக்கு ஒரே முறை SSK வந்து ரேட்டுங்க எழுதி கொடுக்குற அப்புறம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்குள் ஜார்க்கண்டை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவன் கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு மது போதையில் கேட்டின் மீது எகிரி குதித்து உள்ளே சென்று தூங்கிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அன்று இரவு ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை கூண்டோடு ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பாதுகாப்பு பணியின் போது கவனக்குறைவாகவும் அலட்சியத்தோடும் செயல்பட்ட ஆயுதப்படை காவலர் வசந்தராஜாவை பணி நீக்கம் செய்தும் தலைமை காவலர் ஆனந்த வேலுவை பணியிடை நீக்கம் செய்தும் டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி VS மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 306வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. டாக்டர் வைகவி ஜூலை 19ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு டாக்டர் வேலு சரவணன் திருமதி முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தலைக்கோள் மற்றும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிகளில் பயின்ற அவர் பின்னர் சங்கரா வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 2016ஆம் ஆண்டு மேல்நிலை படிப்பை நிறைவு செய்தார். மருத்துவத்துறையில் ஆர்வம் கொண்ட இவர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பை தேர்வு செய்து 2022இல் வெற்றிகரமாக முடித்தார். சமூக சேவையில் உள்ள ஈடுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்விற்கான ஆயத்த பணிகளை தொடங்கினார். ஆங்கில இலக்கியத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து சுமார் 2½ ஆண்டுகள் தினமும் 8 முதல் 9 மணி நேரம் திட்டமிட்டு படித்தார். இவருடைய விடாமுயற்சியின் பலனாக தற்பொழுது இந்திய தகவல் சேவை துறையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். பாராட்டு விழாவில் மாணவர்களுடன் உரையாடிய டாக்டர் வைகவி தனது வெற்றிக்கு அமலோற்பவம் பள்ளியில் கிடைத்த அடித்தளமே முக்கிய காரணம் என குறிப்பிட்டார். அவர் மாணவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள்: பள்ளி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கல்வியை மகிழ்ச்சியுடன் அணுகுங்கள், பாடங்களுடன் சேர்ந்து வினாவிடை, விவாதம் போன்ற கூடுதல் செயல்பாடுகளிலும் பங்கேற்கவும், மனநலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தேர்வுக்கு மிக அவசியம். நிகழ்ச்சியில் அமலோற்பவம் பள்ளியின் மூத்த முதல்வர் அந்தோணிசாமி பேசுகையில் டாக்டர் வைகவியின் இந்த சாதனை தற்போதைய மற்றும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று வாழ்த்தினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் டாக்டர் வைகவி அவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது தாய் பள்ளிக்கு மீண்டும் வந்திருப்பது ஒரு முழுமையான சுற்றுப்பயணம் நிறைவடைந்த உணர்வை தருவதாக டாக்டர் வைகவி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றுகையில் பொதுத் தேர்வில் மாணவிகள் 100 விழுக்காட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எழுச்சி உரை ஆற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். செம்மையாக செதுக்கிய நம் பள்ளியின் துணை முதல்வர் அம்மா அவர் என்னுடைய ஆதரவாளர்களே, உங்கள் அத்தனை சரியான பொறுப்பு எப்படி குடும்பத்தில் சரியான பொறுப்பாக பெண்கள் திகழ்கின்றார்களோ அதேபோல் பெண்கள் படித்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேற முடியும் என்ற எண்ணத்தெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாம் உதாரணத்துக்கு
சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் 18.99 கோடி ரூபாய் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமான பணி மற்றும் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பெரியபேட் கால்வாயை இணைக்கும் க்ளூனிப்பள்ளி சாலையின் குறுக்கே 35.62 லட்சம் ரூபாய் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், தர்மராஜ், கலியபெருமாள், திருவேங்கடம், சொக்கலிங்கம், பாலு, பாலகுரு, வேலு, நாகராஜ், வாசு, லக்ஷ்மணன், குப்புராஜி, ராஜேந்திரன், சுந்தரம், நரசிங்கன், ஆனந்த், நாகமுத்து, விநாயகம், மணிகண்டன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன் என்கிற ஆறுமுகம், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணைத் தலைவர் கதிரவன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், காசிநாதன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், துணை அமைப்பாளர் சூர்யா, மாணவரணி கோபி, பிரேம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜ், தேவநாதன், ஜனா, முருகன், பரதன், சுரேஷ், கார்த்திகேயன், பாலமுருகன், சேகர், கோடி பிரகாசம், ஃபெலிக்ஸ், சந்துரு, அரவிந்த், ராமு, ஜீவா, ஆறுமுகம், பன்னீர், செபாஸ்டின், தக்ஷணாமூர்த்தி, அருள்மணி, பாண்டியன், அஞ்சாப்புலி, நாகராஜ், லோகநாதன், அன்பரசன், அலிஸ்டர், பூபேஷ், ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றுகையில், பொதுத் தேர்வில் மாணவிகள் 100 விழுக்காட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எழுச்சி உரை ஆற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இங்க பாருங்க எல்லாம் சார் இங்க பாருங்க வேண்டாம் சார், இப்படி பாருங்க. நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பாகூர் சேலியமேடு பகுதியில் சட்டவிரோதமாக புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வேண்டும், உள்ளூர் மக்களுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அருள்மொழி தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சுங்கச்சாவடி முன்பு ஒன்று திரண்டு சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுக்கவே காவல்துறையினருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதுவரை சுங்கச்சாவடி சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் யாரும் அங்கு வரவில்லை. இதனையடுத்து சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் அருள்மொழி கூறுகையில், மக்களிடம் வழிப்பறி செய்யும் சேலியமேடு சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வேண்டும். சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள உள்ளூர் கிராம மக்களுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து கட்சி தோழர்களையும் மேலும் அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். மக்கள் விரோத சுங்கச்சாவடி மண்ணை விட்டு வெளியேற்றுவோம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல் நலம், சமத்துவம் மற்றும் வலிமையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்குத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்குத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சிறப்பு விருந்தினராக IPS அதிகாரி நித்யா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்குத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மோதிகுமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் சஹிதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்குத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்குத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் ஆர்ச்சிலிருந்து வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்தி வாய்க்கால்களை சீரமைப்பதற்காக நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 6,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் ஆர்ச் அருகில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அன்னைக்கு இங்க போனா எப்படி பாருங்க எப்படி பாருங்க நடைபெற்று வரும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரின் காரணமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கேஸ் விலை உயர்வும் அதிகரித்துள்ளது.
மேலும் ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு கடைகள் நடத்த முடியாமலும் இருந்து வருகின்றன. இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர். இந்த தட்டுப்பாடு, விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவைத்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க செயலாளர் கோபி தலைமையிலும் தலைவர் நிர்மலா கோபி தலைமையிலும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து இந்த தட்டுப்பாடும் விலை உயர்வும் தொடருமேயானால் எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் எனவும் இயக்க செயலாளர் கோபி எச்சரிக்கை விடுத்தார். கேஸ் சிலிண்டர் உடனடியாக வழங்கிடு. கேஸ் சிலிண்டர் போறீங்க, நீங்க என்ன பண்ணி போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்க பண்றதுக்கு, கேவலமான ஆட்சியை எதுக்கு பண்ணினுங்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். மக்களுடைய சுத்தமான குடிநீர் முதல்ல கொடுக்குறீங்களா? சுத்தமான குடிநீர் எங்கேயாவது கொடுக்குறீங்களா? மினி சிங்கப்பூரா கொண்டு வர போறேன்றீங்களே. புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மிகவும் பாதுகாப்பாக நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள், காவல்துறை தலைமை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கணுவாப்பேட்டை தமிழ்ச்செல்வன், கோபாலன் கடை சுரேஷ், அம்மா நகர் மணி என்கிற மணிகண்டன், கோபாலன் கடை பிரதீப் ஆகியோர் மீது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆலோசனைப்படி வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் வில்லியனூர் காவல்துறை மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 4 பேர் மீதும் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் தேர்தல் நேரங்களில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் பயன்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் சாலை பாதுகாப்பு, இருசக்கர வாகனம் ஓட்டுவோர்களுக்கு பொறுப்பான சாலை விதிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் தலைக்கவசத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக சாலை பாதுகாப்பு வாரம் என்ற தலைப்பில் 1 வார கால சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மார்ச் 11 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை, கிராமப்புற ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அறக்கட்டளை இணைந்து முத்தூட் பைனான்சின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முன்முயற்சியின் மூலம் ஹெல்மெட் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சிவன் கோவில் எதிரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ராமன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கினார். தொடர்ந்து ஹெல்மெட் அணிவதால் ஏற்படும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் பற்றி விவரித்து சாலை பாதுகாப்பு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் ஆயுட்கால உறுப்பினர்கள் தசரதன், அங்காளன், பன்னீர்செல்வம், தேவகாந்த், அற்புதராஜ், குமுக்காயம் நண்பர்கள் வட்ட வில்லியனூர் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், விஜயன், ரஜினி முருகன், சமூக ஆர்வலர் கலியமுருகன், வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றம் முன்னாள் தலைவர் வெங்கடேசன், நாகராஜன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகாணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன், கார்த்திகேயன், பாலமுருகன், தட்சிணாமூர்த்தி, மணவாளன், திருமலை, மதி, சுந்தர், அரவிந்தன், ராமு, விந்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெயிட் பண்ணுங்க சார். இங்க சார்
அண்ணா அண்ணா இங்கண்ணா அண்ணா எடுத்துக்கிறேன் அண்ணா முடிச்சிருங்க. வெயிட் பண்ணுங்க அப்படியே. சர்வதேச தற்காப்பு கலை போட்டிகளில் தங்கம் வென்று சாதனை படைத்து வரும் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த மாணவி சங்கவியை லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி நெட்டப்பாக்கத்திற்கு வருகை தந்த தாடி பாலாஜி சாதனை பெண் சங்கவியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாணவியிடம் பகிர்ந்து கொண்டார். முன்னதாக மாணவியின் வெற்றிக்காக நெட்டப்பாக்கம் பத்வத வர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. பதக்கங்களை பார்வையிட்டார். சங்கவியின் வீட்டிற்கு சென்ற தாடி பாலாஜி அவர் இதுவரை வென்றுள்ள 35க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்கள் மற்றும் 20 வெள்ளி பதக்கங்களை பார்வையிட்டார். கராத்தே, கிக் பாக்ஸிங், மல்யுத்தம் என பல துறைகளில் சங்கவி படைத்துள்ள சாதனைகளை கேட்டறிந்து பாராட்டினார். இந்த சந்திப்பின் போது தாடி பாலாஜி பேசுகையில், மாணவி சங்கவியின் சாதனைகள் பெருமைக்குரியவை. உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் லட்சிய பயணத்திற்கும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எப்போதும் உறுதுணையாக இருப்பார். விரைவில் டெல்லியில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெகிழ்ச்சியான சந்திப்பின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் பூபதி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்து மாணவியின் திறமையினை பாராட்டி மகிழ்ந்தனர். 2026 ஜப்பானில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தயாராகி வரும் சங்கவிக்கு அரசு தரப்பிலிருந்து உரிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக உள்ளது. இதுக்கு முன்னாடி 2022ல 2 வேக்கோ இன்டர்நேஷனல் போயிட்டு 2மே கோல்டு அடிச்சுக்கிறேன். நேஷனல் நிறைய போய் வின் பண்ணிக்கிறேன். எல்லாமே கோல்டு, சில்வர் அது மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்ப சார் என்னை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஜேசிஎம் சாருக்கு மிக்க நன்றி. நீங்க போன்ல தான் பேசினாரு. 2 நாள் முன்னாடி பேசினாரு. நீங்க வரணும்னாரு. சரி வரங்க. நான் காரைக்கால் இருந்தேன். பார்த்துருவோம். தேங்க்யூ. சரி.